அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசன ஞானம், பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கக்கூடிய சக்தி. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கம்பெனி நான் ஆரம்பிக்க போறேன், புதுசா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஜாதக ரீதியான ஒரு ஆய்வு. ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு சாம்ராஜ்யத்தையோ நான் புதுசா ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு கிரகச்சேர்க்கை இருக்கணும். ஒண்ணு சூரியன் செவ்வாய் சேர்க்கை பார்வை இருக்கணும், அதோட குருச்செவ்வாய் சேர்க்கை பார்வை இருக்கணும். அவங்களால மட்டும்தான் ஒரு நிறுவனத்தை முதல்ல உருவாக்க முடியும், ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். முதல் ரூல் குரு செவ்வாயோட தொடர்பு. ரெண்டாவது ரூல் சூரியன் செவ்வாயோட தொடர்பு. செவ்வாயோட பங்குல அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கும், அதுதான் முக்கியம். ஒரு நிறுவனத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போனா இந்த செவ்வாய் பலம் பெறாத நிறுவனத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போக முடியாது. அப்ப ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு கேட்கறவங்க ஜாதகத்தை முதல்ல வாங்கி பார்க்கும்போது முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், லக்கணத்திற்கு சந்திரன் 6-8-12 இருக்கக்கூடாது. அவங்க இந்த கம்பெனியை நிர்வகிக்க முடிய உருவாக்க முடியாது. அப்ப அப்படி ஒருத்தர் கேட்டாலும் நீ ஒருத்தர் உருவாக்க சொல்லி நீ நிர்வாக இயக்குனரா இருந்துக்க, நீ பவுண்டரா இருக்காதேன்னு சொல்லுங்க. முதல் விதி சந்திரன் மறையக்கூடாது. ரெண்டாவது விதி சூரியன் செவ்வாய் சேர்க்கையோ குருச்செவ்வாய் சேர்க்கையோ இருக்கான்னு பாருங்க. இருந்தாலும் சால சிறந்தது. அவங்களால ஒரு கம்பெனியை உருவாக்க முடியும், திறம்பட உருவாக்க முடியும். அந்த கம்பெனி தொடர்ந்து இயங்கணும்னா குரு சனி தொடர்பு இருக்கணும். குரு சனியை பார்க்கணும், இல்ல சனி உருவ பார்க்கணும். இந்த அமைப்பு இருந்தா மட்டும்தான் உருவாக்க முடியும், ஒரு பெரிய அதிகாரத்தை அடைய முடியும். நீங்க ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்கும் உருவாக்குன கம்பெனியை வளர்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உருவாக்குன கம்பெனியை வளர்க்கணும்னா அதுக்கு குருசனி சேர்க்கையும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையும் போதுமானது. சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பார்வை சந்திரமங்கல யோகம், குருசனி சேர்க்கை பார்வை காலபுருஷன் தர்மகரமாதி யோகம். இந்த ரெண்டு இருந்தாலும் நீ ஒரு வளர்ந்த கம்பெனியை மேலும் கீழே இறங்க விடாம பார்த்துக்கலாம். கம்பெனியை உருவாக்கணும்னா சூரியன் செவ்வாய் தொடர்பும் குருச்செவ்வாய் தொடர்பும் இருக்கணும். பாவகத்துல 9ஆம் பாவத்துடைய வலிமை ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க ஜாதகத்துல 9ஆம் அதிபதியோ இல்லை 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலுவா இருந்ததுன்னா நீங்க ஒரு கம்பெனியை உருவாக்க முடியும். இது நம்பர் 1. இது நம்பர் 2. வேறொரு மாநிலங்கள்ல, வேறொரு மாவட்டங்கள்ல, வேறொரு நாடுகளாருமே 7ஆம் இடம் வலுவா இருக்கும். ஆரம்பிக்கிற இடம் ரொம்ப முக்கியம். 7ஆம் அதிபதியோ 7ஆம் இடமோ பலகீனமா இருந்தா ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு அந்த கம்பெனியை ஆரம்பிக்கக்கூடாது. 7ஆம் இடம் பலமா இருந்தா வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல எல்லாம் ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா குருச்செவ்வாய் தொடர்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிற மறந்துடக்கூடாது. ஒரு நிர்வாகத்துல கீழே ஒரு 100 பேர் 400 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த குருச்செவ்வாய் மட்டும் தான் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு வழங்க முடியும், செல்வாக்கு கொடுக்க முடியும். குருச்செவ்வாய் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு தரமான வாழ்க்கையை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. நின்ற பாவகம் 6-8-12 இருக்கிற போது அதுல அவமானங்களும் கெட்ட பேரும் ஏற்படுது. ஆனாலும் அந்த யோகத்தை அனுபவிக்கிறாங்க. அவர் ஒரு டிரைவரா இருந்தா கூட ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ தான் டிரைவர் ஆகிறார், சின்ன டிரைவர் ஆகுறது இல்லை. அப்பேற்பட்ட அந்த கிரக சேர்க்கையை வைத்திருக்கவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி அடுத்த லெவலுக்கு உருவாகி போயிட்டே இருக்கும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால தனுசுல குருச்செவ்வாய் சேர்க்கை உள்ள ஒருத்தர், லக்னம் மீன லக்னம், குருவும் செவ்வாயும் தனுசுல இருக்காரு, செவ்வாய் திக்பலத்துல இருக்காரு, குரு லக்ன விதி 10வது தன்னோட சுய வீட்டுல இருக்காரு. இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து இருக்கு. அவரு கேள்வி என்னன்னா, நான் ஒரு 5-6 டாக்ஸி வாங்கி ரன் பண்ண முடியுமா, ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறாரு. 2 ஆட்டோ வாங்க, முதல்ல ஒரு ஆட்டோ வாங்குறா, அப்புறம் 2 அப்புறம் 4 வாங்கலாமான்னு ஐடியா வச்சிருக்கேன். செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. அந்த புது நிறுவனத்தை உருவாக்குவதற்கான கிரக சேர்க்கை குருச்செவ்வாய் இருக்கு, திக்பலமா இருக்கு, ரொம்ப வலுவா இருக்கு. கேட்கறதே வாகனத்தை பத்தி கேட்கறது 4ஆம் வீட்டையும் பார்க்க வாகனத்திலே ஒரே ஒரு ஆட்டோ வாங்குறாரு, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு வேன் வாங்குறாரு,
அப்புறம் ஒரு லாரி வாங்குறாரு, அப்படியே மெல்ல மெல்ல டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர்கிட்ட 9 பஸ், 6 வேனு, 23 ஆட்டோ அப்படின்னு பெரிய லெவல்ல நிறுவனம் பறந்து விரிஞ்சிருச்சு ஒரு 10 ஆண்டுகள்ல. அந்த நிறுவனத்தை அவருக்கு நேர கீழே அடுத்த தலைமுறைக்கு வீசிய கொண்டுட்டு போயிருக்கு. இது எப்ப நம்ம பயப்படணும்? கோச்சாட்ல ராகு அங்க தனுசுக்குள்ள வரும்போது பயப்படணும். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை உருவாக்கி நிர்வகிக்கக்கூடிய அந்த இடத்துல கோச்சாட்ல ராகு இது வரக்கூடிய காலங்கள் என்னன்னு தடுமாற்றம் இருக்கும். அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது இந்த குருச்செவ்வாய் சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை கூட ராகு இருந்ததுன்னா நம்ம தடுமாறி ஆரம்பிச்சு தோத்து போயிடுவோம்னு சொல்லுவோம். அதனால அதை கவனிக்கணும். மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி சொல்லிடுவோம். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா முதல்ல லக்கணத்துக்கு சந்திரன் மறையக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சூரியன் செவ்வாய் குருச்செவ்வாயோட தொடர்பு இருக்கும். இந்த ரெண்டுல ஏதேனும் ஒண்ணு இருந்தா போதும். வளர்ந்த கம்பெனியே அல்லது வளர்ந்துட்டு இருக்கிற கம்பெனி மேலும் உயர்த்து கொண்டு போறதுக்கு செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பார்வையோ குருசனின் சேர்க்கை பார்வை இருந்தால் போதும். அதுவும் உயர்த்து கொண்டு இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப சந்திரன் மறைஞ்சிருக்குன்னா அந்த கம்பெனி நிர்வாகத்துல அவங்க இருக்கலாம். இந்த நிர்வாகத்தோடு சேர்ந்து ஓடி வரலாம். ஒரு தலை சிறந்த நிர்வாகத்தின் கீழ் அவங்க போகும்போது 2 பேரும் சேர்ந்து வளருவாங்க. மறைஞ்சிருக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். ஆரம்பிக்கணுங்கிற கேள்விக்கு சந்திரன் மறைஞ்சு ஆரம்பிக்க கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சு. நான் சொன்ன இந்த குருச்செவ்வாய் சூரியன் செவ்வாயோட ஏதேனும் ஒரு ரூபத்தில் ராகுதல் சம்பந்தப்பட்டிருந்தா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிப்பாங்க. ஒரு சீட்ல கீழே விழுந்துடும். அவங்களோட கூடுதல் எச்சரிக்கை சொல்லணும். எந்த கிரகச்சரிக்கையும் தனது தசாபுத்தி அந்தர காலங்கள்ல தான் முழு பலத்தை ஜாதகருக்கு வழங்குகிறது. 10ல குருச்செவ்வாய் இருக்குன்னா சந்திரதசை சந்தர்ப்பத்துல கொடுக்குறாரு. சந்திரதசை வரக்கூடிய செவ்வாய் புத்தி குரு அந்த இடத்துல கொடுக்கலாம். சந்திரதசை வரக்கூடிய குரு புத்தி செவ்வாய் அந்த இடத்துல தரும். அப்ப இந்த கிரகச்சேரிக்கையில ஒண்ணு தசையாவோ புத்தியாவோ அல்லது ஒரு புத்தியாவோ அந்தரமா இருக்கும்போது அந்த அதிகாரத்தை ஜாதகருக்கு அள்ளி வழங்குகிறது. அந்த தசா புத்தி நடக்கிற காலத்துல கோச்சாட்டுல இருக்கிற ஒரு தீய கிரகம் வருதுன்னா அந்த தடை தற்காலிக தடை இருக்கும். அப்ப ரெண்டையுமே கவனிக்கணும். கோச்சாரத்தையும் கவனிக்கணும், தசாபுத்தி ரொம்ப கூடுதலா கவனிக்கணும். ரெண்டுமே கொஞ்சம் ஒத்து வரும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு வழிவிடும். அதனால யாராவது ஒரு புதிய கம்பெனியை உருவாக்க போறோம், உருவாக்குன கம்பெனியை நிர்வகிக்க போறோம், நிர்வகிச்சு 10 பேருக்கு பயன்படுத்த போறோம்னா இந்த அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இருக்கு. நம்ம ஜிகே ஸ்டோர் என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு விதிகளை எளிமைப்படுத்தி சரியான ஆய்வு பொருந்தி வர விதிகளுக்கு மட்டும் சொல்லி வரும். விதிகள் வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு விதிமுறையும் 90% மேல பொருந்தி வந்தா மட்டும்தான் நான் உங்களோட சொல்லுவேன். செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகம் அனுப்பி இருக்கும். எல்லாரும் ஜோதிடம் படிக்கணுங்கிற என்னோட விருப்பம். அந்த எல்லா விதத்திலும் போய் சேரணும்னு நான் விரும்புறேன். அப்படி ஜோதிடம் படிக்கணுங்கிற விருப்பம் இருக்கும்போது ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி 10 பாடத்திட்டமா நாங்க தொடர்ந்து பாடம் நடத்திட்டு வர்றோம். படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்மளை தொடர்பு கொண்டு பதிவு செய்துக்கலாம். வருகின்ற ஜூலை 5ஆம் தேதி ஆன்லைன்ல ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு நடக்க காத்திருக்கிறது. நானும் அதுல பாடம் நடத்துவேன். அது இல்லாம ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும், இன்னும் கொஞ்சம் நல்ல நாலேஜ் வேணுங்கிறவங்களுக்காக சோழி பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு பிரசன முறையில ரொம்ப எளிமையா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இது இப்படி படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு விதிமுறைகளை எளிமைப்படுத்தி எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை தொகுத்து வச்சிருக்கோம். அந்த வகுப்பா நேரடி வகுப்பா ஜூலை 10, 11, 12 இந்த 3 நாள் சங்கரன் கோயில்ல நேரடி வகுப்பா நடக்க காத்திருக்கிறது. படிக்கிற அனைவருக்குமே சான்றிதழ் உண்டு. இதோட நோக்கம் என்னன்னா, கர்மான்னா என்ன, தோஷம் தரக்கூடிய கர்மா இது, சாபம் தரக்கூடிய கர்மா இது, கோபம் தரக்கூடிய கர்மா இது, இந்த கர்மனை எப்படி நம்ம இயக்குது, திறமை இருந்தும் எங்க தோத்து போறோம், திறமை இல்லாத எப்படி வெற்றி அடைந்து வழிவிடுது கர்மா அப்படிங்கிற ஒருத்தருடைய தனிப்பட்ட அமைப்புகளை விரிவா பேசக்கூடிய இந்த வகுப்பு அனுபவமானதா இருக்கும். நாம் பார்த்துக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுடைய ஒப்பீடுகளுடைய சுருக்கம் தான் இதுல சொல்ல போறோம். இது நேரடி பயிற்சி வகுப்பா இருக்கும். எப்படி பழகி எடுக்கணும், எப்படி போடணும், எப்படி அதை முறையை சொல்லணுங்கிற ஒரு முறையை ஒரு குருகுலமா இருந்து கத்துக்கிறவங்க எல்லாத்தையும் அழைக்கிறேன். படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல முன்பதிவு செய்து வரலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.
எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியின் பிரசங்கத்தையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.